அமேசானில் ஒரு ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, அதை நான் எப்படி வந்து ஆப்ஸ்டிக்கல்லாம் கிராஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறது மூலிமா உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேல் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ப்ரைம் டே சேல் வந்து போயிட்டு இருக்கு. இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நினச்சோம். ஆப்வியஸ்லி மொபைல் தான். ஸோ இப்போ வந்து மொபைலோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதுக்காகவே இப்போவே ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நினச்சோம். ஆக்சுவலாக நம்ம ஐஃபோனை தான் ட்ரை பண்ணோம், பட் ஐஃபோன் கிடைக்கல செகண்ட் ஹேண்டில். ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸிங்க்கு நம்மளோட பட்ஜெட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 20,000 தான். அதுவே தாண்டி 23, 24 போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதனால இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆக போற இந்த பிரைம் டே சேலுக்காகவே சாம்சங் மொபைல் லான்ச் பண்றாங்கன்னு சொல்ல முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M47 அப்படிங்கிற இந்த வகையான சீரிஸ். ஸோ M47ல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். ஸ்னாப் டிராகன் ப்ராசஸும் யூஸ் பண்றாங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பிரைம் மெம்பர்ஷிப் இல்லை. என்னோட ஃப்ரெண்டை ஆர்டர் பண்ண சொன்னேன், அவராலையும் முடியல. என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமத்தில் இருக்கனால அவருக்கு அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின் ஆகலைன்னு சொல்லலாம். அதனாலே நான் என்ன பண்ணேன், சரி நம்மளோட ரீசார்ஜ் முடிய போகுது, விஐயோட ரீசார்ஜ், அதனால கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணா. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் ஹீரோ பிளான் தான் போட்டிருக்கோம். இதில் சூப்பர் ஹீரோ பிளானில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமும் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 696 ரூபாய்க்கு. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து சில விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அந்த அன்லிமிட்டட் டேட்டாலேருந்து லிமிட்டட் டேட்டான்னு போனோம்னா நமக்கு பிரைம் மெம்பர்ஷிப் கிடைக்கும். ரீசார்ஜும் ஆச்சு. அதே இடத்துல பிரைம் மெம்பர்ஷிப்பும் இருந்தால் நம்ம அமேசானை பற்றி வீடியோ போகலாம். கூட பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜும் பண்ணிடலாம், அதுலேயே மொபைலையும் ஆர்டர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணோம். ரீசார்ஜ் ஆப்ஷனை டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. இங்கே நல்லா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க, எதில் எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும், எதை வந்து இன்ஸ்டன்ட்டாக சேவ் பண்ணலாம். சேவ் 6 rupees இருந்துச்சு. இது உள்ள இருக்க காயினை பொறுத்து இந்த 6 rupees இன்ஸ்டன்ட்டாக வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது 690 ரூபா மட்டும்தான். ஸோ இந்த 690 ரூபாலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து பீம் பேல வந்து பே பண்ணும்போது ஓரளவுக்கு ஏதாவது 1 ரூபா 2 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். 3 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ ஓவரால் இது மூலியமா அங்கே 6 இங்கே 3ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 rupees வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஓவரால் சில நேரங்களில் அடிஷனலான கேஷ்பேக்கும் கிடைக்கும். பட் நமக்கு இந்த முறை கிடைச்சது இவ்வளோ தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானோட பிரைம் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா லைட் எடிஷன் கிடைக்கும்னு சொல்லலாம். இது ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். 56 நாளைக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு பிளான் முடியறதுக்கு 2 நாள் இருக்குது. ஸோ 2 நாள் முன்னாடி எனேபிள் பண்ணுறதுனால கடைசி 2 நாள் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ பிரைம் மெம்பர்ஷிப்பை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைம் டே சேலுக்குள்ளே வந்தோம்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட மொபைல் வந்து சர்ச் பண்ணோம். எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. பட் நம்மளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு வாங்கினதுலேயே ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். லிட்ரலி பார்க்கும்போது 23,999 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1000 rupees டிஸ்கவுண்ட்டில் போனாலும் லிட்ரலி இட்ஸ் ஸ்டில் 23,000. ஸோ அவ்வளோ ப்ரைஸுக்கு நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம்னு தெரியல. பட் இருந்தாலும் சாம்சங் யூசர்ஸ் அந்த One UI அதை பற்றியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஐஃபோன் தான் இருக்க வேண்டியது. பட் ஐஃபோன் வந்து இந்த ப்ரைஸில் செகண்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கலன்னு சொல்லலாம். அதுவே 30 தொட்டுருச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நாம் இதை வந்து ட்ரை பண்ணோம். இதுலேருந்து நமக்கு எதாவது என்கேஜ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐஃபோனையும் வந்து வாங்கலாம். ஸோ அதை பற்றியும் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம்னு சொன்னோம் செகண்ட் ஹேண்டில். பட் நியூவாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த சாம்சங் மொபைல் நம்மளோட சேனலோட பிரைமரி டிவைஸ் ஆகும். அண்ட் சாம்சங் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான திங்காகவும் இருக்கும்னு தோணுது. இந்த One UI பற்றியும் நம்ம நிறைய பற்றி கற்றுக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ நமக்கு ஓவரால் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னதான் நமக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிவைஸ்ன்னு தான் சொல்ல முடியும். இதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் இப்போ இருக்க ப்ரைஸுக்கு இதை விட்டால் வேறு சாய்ஸும் இல்லை. ஸோ அதான் சூஸ் பண்ணி ஆகணும். மிரட்டி உருட்டியாச்சு நம்மளை வந்து நியூ மொபைல் வாங்க வச்சிடுறாங்க. அதுலேயும் ப்ரைஸ் ஏறுது ஒழுங்காக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா நமக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வேறு கேட்குறாங்க கன்வின்சிங் ஃபீயாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஓடி லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஆர்டர் போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே கம்மியாயிரும். இந்த இதுக்கு அப்படியே அமௌண்ட் கம்மியாயிரும். அதுக்கும் மேலே இருக்க வேல்யூபிளான திங்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் டேரெக்டாக கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து போட முடியாது. எப்படியெல்லாம் லூப் ஹோல் வச்சு நம்மளை மாட்டுறாங்க பாருங்க. இந்த மொபைல் வந்தால் தான் நம்ம இப்போ ஒரு காலத்தில் ஐஃபோனே ஆர்டர் போடுறோம்னாலும் அது வரும். இல்லைன்னா டேரக்ட் பேமெண்ட் தான். ஸோ நமக்கு வந்து 18ஆம் தேதி ஜூலை மாதம் வர்றதா சொல்லியிருக்காங்க. பிரைம் டே சேலில் ஆர்டர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1 day டெலிவரி அப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் நமக்கு எங்கேயோ தூக்கி போட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆள் இதுதான் விஷயம். ஸோ அந்த மொபைல் வந்துச்சு, அந்த பேமெண்ட்லாம் பண்ணி எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த பொருள் பத்திரமா வரணும். இந்த மாதிரி பிரைம் டே சேலில் ஏகப்பட்ட ஏமாத்துவால் நடக்குமா, அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. லெட்ஸ் ஹோப். ஸோ அந்த வீடியோவோட உங்களை சீக்கிரமாகவே நான் பார்க்குறேன். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.